நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. ஸ்போக்கன் ஹிந்தி லேர்ன் பண்ண ரொம்ப ஈஸியான சில விஷயங்களை தான் நம்ம ஒரு பார்ட்டாக இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்னா பேசிக்கான சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இப்போது நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய பேசிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், நம்ம வேறு எந்த லாங்குவேஜ் பயன்படுத்தினாலும் பெரும்பாலும் எல்லா சென்டென்சஸ்லையுமே ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது இருக்கும். நான், நீ, அவன், அவள், இவள், இது, அது, இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ், ஐ, ஹீ, ஷி, இட், தேவி, இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஹிந்தியில் இருக்கக்கூடிய ப்ரொனவுன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொனவுன்ஸ் நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடியது, அதுக்கு ஹிந்தியில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா நீங்கள் இதை லிசன் பண்ணுங்கள். ஹிந்தி தெரியாது அப்படின்னா இங்கே அதுக்கான இங்கிலீஷ்லேயே இருக்குது. இப்போ ஹிந்தியில் இருக்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் லிசன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஐ. ஐ அப்படின்னா மைன். மைன் என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். நீங்கள் நோட் வச்சுருந்தீங்கன்னா நோட்டில் எழுதிக்கோங்க. என் கூட சேர்ந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ அப்படின்னா நான், அப்படின்னா ஹிந்தியில் மைன். மைன். இந்த மைன் இன் அப்படின்ற இந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக மெயின் அப்படின்னு படிக்கக்கூடாது. அந்த இன் சவுண்ட் கொஞ்சம் சைலண்ட்டாக வாசிக்கணும். இப்போ மைன், மைன். ரெண்டாவது ஐஎம். ஐஎம். மை ஹூ, மை ஹூ. அகெயின் இந்த என் சவுண்ட் இருக்குல்ல, இந்த என் சவுண்டுக்கு ரொம்ப அழுத்தமாக நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க. மை ஹூ, அந்த என் சவுண்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்களேன், மை ஹூ அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். என் சவுண்டை யூஸ் பண்ணாதீங்க. ஐஎம் அப்படின்னா மை ஹூ. ஐஎம் ஹியர் அப்படின்னா மை யஹா ஹூ. யஹா அப்படின்னா இங்கே, ஹியர் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஹியர் அப்படின்றதுக்கு தான் ஹிந்தியில் யஹா. நம்ம அந்த மாதிரி சென்டென்சஸ் மேக் பண்ணுறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மை ஹூ. நெக்ஸ்ட்டு ஒன் எம்ஒய். மை அப்படின்னா என்னுடைய, அதுக்கு தான் ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேரா, அப்படி இல்லைன்னா மேரா. மேரே அப்படி இல்லைன்னா மேரா. மேரேனாலும் மேரானாலும் என்னுடைய அப்படின்றது தான். நீங்கள் மேரா அப்படின்றத பயன்படுத்திக்கோங்க காமனாக. மேரே வேண்டாம், மேரா. மேரா அப்படின்னா என்னுடைய. நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஜெண்டரை நம்ம ரிலேட் பண்ணாலும் சரி, நீங்கள் மேரா அப்படின்றத ஜென்ரலைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய அப்படின்னா ஹிந்தியில் மேரா. இது என்னுடைய பென் அப்படின்னா ஏ மேரா கலம் ஹே, ஏ மேரா பென் ஹே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அடுத்தது யூ. யூ அப்படின்றதுக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று ஆப், இன்னொன்று தும். ஆப்னாலும் தும்னாலும் யூ அப்படின்றது தான் மீனிங். சரி, அப்போது எந்த இடத்துல ஆப் பயன்படுத்தணும், எந்த இடத்துல தும் பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தணும், ரொம்ப மரியாதை கொடுக்குற விதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆப் அப்படின்றத பயன்படுத்துங்க. தும் நீங்கள் ஜென்ரலாக எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அதனால் தும் அப்படின்றது இர்ரெஸ்பெக்டாக, மரியாதை இல்லாமல் சொல்கிறதா அப்படின்றது கிடையாது. நீங்கள் வெறும் தூ அப்படின்றத மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் நம்மளோட சின்னவங்கள தூ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் நீங்கள் தூ யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த தும் அதுக்கப்புறமா ஆப் பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஆப் பயன்படுத்திங்கன்னா பெட்டர். ஸோ அது ஃபுல்லாகவே நமக்கு ரெஸ்பெக்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் ஆப்னும் பயன்படுத்தலாம், தும்மும் பயன்படுத்தலாம், ரெண்டுமே ஓகே தான். ஆப் அப்படி இல்லைன்னா தும். நெக்ஸ்ட் ஒன் ஷீ. ஹீ, ஷீ ரெண்டுத்துக்குமே வகை தான். வகை. ஹீனாலும் சரி, ஷீனாலும் சரி, ரெண்டுத்துக்குமே நீங்கள் வகை தான் யூஸ் பண்ண போகிறீங்க, வகை. அடுத்தது வி. வி அப்படின்னா நாங்கள். வி அப்படின்னா நாங்கள், அதுக்கு தான் ஹிந்தியில் ஹம். என்ன சொல்கிறோம்? ஹம். அடுத்தது தே. தேனா அவங்க, அவங்கெல்லாம் வராங்க, அவங்கெல்லாம் போகிறாங்க. ஸோ தே அப்படின்ற போது அது ப்ளூரல் ஆகிடுது இல்லையா, அதனால் வே. அதனால் வே. நெக்ஸ்ட்டு திஸ். திஸ் அப்படின்னா இது, தட் அப்படின்னா அது. திஸ் அப்படின்னா ஹிந்தியில் யஹ், தட் அப்படின்னா வஹ். திஸ்னா யஹ், தட்னா வஹ்.
அடுத்தது தெம். தெம் அப்படின்னா உன்ஹேன். உன்ஹே. தெம் அப்படின்னா உன்ஹே. சரிங்களா? தெம் அப்படின்னா உன்ஹே, அவங்க. அடுத்தது இஸ், ஐஎஸ். நீங்கள் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த 3 விஷயங்க. ஆக்சுவலாக இந்த இஸ் அப்படின்றதும் ஆர் அப்படின்றதும் ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய விஷயம். வாஸ் அப்படின்றது பாஸ்ட்டில் வரக்கூடிய விஷயம். எந்த சென்டென்ஸில் உங்களுக்கு இஸ் வந்தாலும் ஓகே, ஆர் வந்தாலும் ஓகே, நீங்கள் ஹை அப்படின்றத யூஸ் பண்ணணும். அதோடைய சென்டென்ஸுடைய கடைசியில் வாஸ் வந்துருச்சு அப்படின்னா சென்டென்ஸுடைய கடைசியில் தா அப்படின்றத பயன்படுத்தணும். இந்த 3மே இருக்குல்ல, இதை ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இஸ் வந்தால் ஹை வரணும், ஆர் வந்தால் ஹைன் வரணும், வாஸ் வந்தால் தா வரணும் அப்படின்றத ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது எந்தெந்த சென்டென்சஸில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொனவுன்ஸு. ஸோ நம்ம ஓரளவுக்கு ஆல் ஓவர் எல்லா ப்ரொனவுன்ஸும் பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான ப்ரொனவுன்ஸ் பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் சேர்ந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் ஷேர் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஸோ யாருனாலும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ்க்கு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸு, அதுக்கப்புறமா வாணி விகாஸ் ஸ்போக்கன் ஹிந்தியை வந்து நாங்கள் 8 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணனாலும் ஓகே, இல்லை ஸ்டேட் போர்ட் சிலபஸ், என்சிஆர்டி சிலபஸ் ஹிந்தி நீங்கள் படிக்கணுன்னாலும் ஓகே. ஸோ ஹிந்தி ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் சரி, எந்த டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தன்யவாத்.